Next example 1.7 பாருங்க. So இந்த 1.7 என்ன கொடுத்திருக்காங்க, x axisல ஒரு 1 மைக்ரோகூலும் அப்படின சார்ஜ் வந்து வச்சிருக்கு. அதே மாதிரி y axisலயும் அதே 1 மைக்ரோகூலும் சார்ஜ் அப்படின சார்ஜ் வச்சிட்டு அவன் என்ன கேக்குறான் அப்படினா இந்த a அப்படிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடைய மேக்னிட்யூட் என்ன. ஓகே. So ஃபர்ஸ்ட் என்னது a ங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடைய மேக்னிட்யூட் என்ன, தென் அதோட டைரக்ஷன் என்ன, தென் அதோட ஆக்ஸலரேஷன் இந்த ஒரு எலக்ட்ரானை வச்சு அதோட ஆக்ஸலரேஷன் என்ன ஆகும். இது மாதிரி ஒரு மூணு கான்செப்ட் கேக்குறாங்க. So இப்போ நமக்கு இந்த a அப்படிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருக்கு, இந்த q1 அப்படிங்கிற சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம், இந்த q2 இந்த சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம். அப்ப நாம இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படினா சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணதோட ஃபார்முலா என்ன, நமக்கு E vector is equal to 1 divided by 4 pi epsilon q1 divided by r1a square, அதாவது r1a square, ரைட்டா. அடுத்து பிளஸ் என்ன, நாம இப்ப சூப்பர்போசிஷன் மெத்தட் பார்த்தோம், அதுபடி பிளஸ் 1 divided by 4 pi epsilon q2 divided by r2a square, அதாவது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அவனையும் ஆட் பண்ணா அதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்ல நமக்கு x axis 2 mm y axis 2 mm கொடுத்திருப்பான். அப்போ இது 2 mm னா அப்ப இதுவும் 2 mm தான், இங்க 2 mm னா அப்ப இதுவும் 2 mm தான். சோ டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ டேட்டா சப்ளை பண்ணுங்க. 9 × 10⁹ ஓட யூனிட்ஸ் என்ன, வேல்யூஸ் என்ன, 9 × 1 divided by 4 pi epsilon ஓட வேல்யூஸ் என்ன, 9 × 10⁹. q1 க்கு என்ன போடுவீங்க, 1 × 10⁻⁶ divided by r1a square க்கு என்ன டிஸ்டன்ஸ் எல்லாமே 2 mm தான். சோ கன்ஃபியூஷன் ஆகாம 2 × மில்லிமீட்டருக்காக 10⁻³ the whole square னு போட்டுக்குவியா. சோ இந்த டைம் அப்ளை பண்ணியாச்சு. 9 × 10⁹ q1 divided by r1a square அப்ளை பண்ணியாச்சு. யூனிட் வெக்டர் எந்த கேப் அப்படினு கேட்டினா இங்க q1 இருந்து பாக்குற, அப்ப இது y axis, அதனால நாம என்ன பண்ணனும், j கேப் அப்படினு போடுவீங்க. சோ இங்க j கேப் போட்டாச்சு. அடுத்து இந்த டேட்டா சப்ளை பண்ணாமா, அப்ப இதுக்கு 9 × 10⁻, q2வும் அதே 1 × 10⁻⁶ தான், டிஸ்டன்ஸும் அதே 2 × 10⁻³ whole square. பட் இங்க இந்த q2 இருந்து EA பார்த்தா இது எந்த ஆக்சஸ் இருக்கு, x ஆக்சஸ் இருக்கு, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணனும், I கேப் அப்படினு போட்டுக்கிறீங்க. இப்போ இது என்ன கால்குலேஷன் போட்டா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 2.25 × 10⁻⁹ இந்த டைம்க்கு I j கேப், இதுவும் அதே டேட்டாஸ் தான். சோ அதனால நீ 2.25 × 10⁻⁹ I கேப்னு வரும். சோ ரெண்டு ஆட் பண்ணா காமனா நமக்கு 2.25 × 10⁻⁹ இருக்கா, அதனால 2.25 × 10⁻⁹ காமன் எடுத்துக்கீங்க. இங்க என்ன இருக்கு, I கேப்பும் j கேப் மட்டும் ஆட் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றோம், நம்ம கண்டுபிடிக்க சொல்றது மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதே மாடல் தான் நம்ம 11th செகண்ட் சாப்டர் சம் போட்டுருக்கோம், அத ஈஸியா கவனிங்க. சோ மேக்னிட்யூட் கேட்ட என்னது, மாடுலஸ் எடுத்த எலக்ட்ரிக் மேக்னிட்யூட் கிடைச்சிருமா. அப்ப மாடுலஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் EA. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா 2.25 கண்டுபிடிச்சீங்க, அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படியே எடுத்துக்கணும். அப்ப 2.25 × 10⁻⁹ the whole square plus 2.25 × 10⁻⁹ the whole square. இது மேக்னிட்யூட். இந்த மெத்தட்ல 11th போர்ஷன்ல நம்ம எப்படி கண்டுபிடிச்சாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மாடுலஸ் எடுத்தா அது மேக்னிட்யூட் அப்படினு சொல்வாங்க. சோ அப்போ இங்கேயும் 2.25 × 10⁻⁹ காமன், இங்கேயும் 2.25 × 10⁻⁹ ரெண்டுமே இருக்கனால காமனா இருக்கனால 1 1 2 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 2.25 × 10⁻⁹ the whole square ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால அதை எடுத்தா ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப 2.25 இந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கிங்க, × 10⁹ நியூட்டன் மீட்டர் per minute. இப்போ மேக்னிட்யூட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சா மேக்னிட்யூட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாமா. டைரக்ஷன் வேணும்னு என்ன செய்யணும், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதோட மேக்னிட்யூட் மாடுலஸ் ஆஃப் மேக்னிட்யூட டிவைட் பண்ணா அது டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம 11th போர்ஷன்ல பேசிக்ல படிச்சிருக்கீங்க வெக்டர்ல. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 2.25 × 10⁻⁹ I கேப் + j கேப் மாடுலஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது மேக்னிட்யூட ஒரு வெக்டார அதோட மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா அது நமக்கு என்னது, டைரக்ஷன் படிச்சாச்சு. வெக்டார மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா அதுதான் நமக்கு வந்து யூனிட் வெக்டார் அப்படினு சொல்வாங்க. சோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க என்ன இருக்கு, I கேப் + j கேப் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு, √2 இருக்கு. சோ முடிஞ்சு. இப்போ நமக்கு டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டினா along OA அப்படினு போட்டுடலாம். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சூப்பர்போசிஷன் by using superposition principle பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டர் குவாண்டிட்டி என்ன கண்டுபிடிச்சோம். அடுத்து அதோட மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. டைரக்ஷன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், வெக்டார அதோட மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா அது டைரக்ஷன் யூனிட் வெக்டர். சோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த A அப்படிங்கிற பாயிண்ட்ல சப்போஸ் ஒரு எலக்ட்ரானை வச்சா, ஒரு எலக்ட்ரான் பிளேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
இங்க பாருங்க, the acceleration experienced by the electron placed at a point A is. அப்ப ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரானை பிளேஸ் பண்ணா ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டா நியூட்டனுடைய ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். F is equal to ma ஃபார்முலா வந்து A கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்ப AA போட்டுங்க, ஏங்கிற பாயிண்ட் ஆக்சலரேஷன் ரைட்டா இஸ் equal to F divided by m. F அப்படின்னா என்ன மீனிங், நமக்கு இந்த F எப்படி கண்டுபிடிக்கணும் கவனிங்க. F is equal to ma ஃபார்முலா வந்து A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ F கண்டுபிடிக்கணும். அப்ப F கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா எடுத்துப்போம். E is equal to F divided by Q அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கணும். Q நாட் போட என்ன அவசியம் கிடையாது, Q னு போட்டுக்கலாம். இதுல இருந்து F வேணும்னா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், E into Q னு போடுவீங்களா, அதை தான் நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ரைட், புரியுதா? அப்போ F is equal to ma ஃபார்முலா வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடி, E is equal to F divided by Q இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், F கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்து 9 into Q னு என்ன மீனிங், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானா. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு தெரியும் 1.6 into 10 power 19. எலக்ட்ரான் உடைய சார்ஜ் மைனஸ், அதான் minus 1.6 into 10 power minus 19. Q சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. E நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் 2.25 into 10 power 9 I cap plus J cap divided by m. M என்ன மீனிங், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 13. இதெல்லாம் சம்மையே நமக்கு கிவன் டேட்டா கொடுத்துட்டோம். இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாவே தெரியும். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 13. இப்போ இதெல்லாம் கால்குலேஷன் போட்டா -3.95 into 10 power 20 I cap plus J cap னு கிடைக்கும். சோ இப்போ இந்த AA இந்த டைரக்ஷன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு தி EA அப்படின்னு கொடுத்திருக்கானா, இது எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சேம் அதே டயக்ராம் தான். இப்போ இது பாசிட்டிவ், இந்த இடத்துல Q நாட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். அதனால இந்த இடத்துல ஒரு Q நாட் டெஸ்ட் சார்ஜ் வச்சு தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். அப்ப இது EQ2 ட டைரக்ஷன். சோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், அப்ப இதுவும் ரிப்பல் பண்ணும். அப்ப இது நமக்கு என்னது, EQ1 உடைய டைரக்ஷன். சோ இது EQ2, இது EQ1. இப்போ நமக்கு இதோடைய ரிசல்டன்ட் ஃபீல்டு தான் நமக்கு போகும். அப்ப இது EA உடைய டைரக்ஷன் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒரு மைனஸ் வைக்க சொல்லிட்டான், எலக்ட்ரான் வைக்க சொல்லிட்டானா, அப்ப எலக்ட்ரான் வச்சா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா டுவேர்ட்ஸ் QA இந்த டைரக்ஷன். ஏன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கனால அது இந்த டைரக்ஷன் போகும். இதை தான் கொடுத்துருக்கலாம். EA in the direction exactly opposite to EA. அப்ப EA க்கு எக்ஸாக்ட்டா எப்படி போகுது, ஆப்போசிட் கிடைக்கும். ஏன்னா EA ஆன்சர் பிளஸ் இருக்கு, ஆக்சலரேஷன் ஆன்சர் எது கிடைக்குது, மைனஸ் கிடைக்குது. அதான் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் நமக்கு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மெத்தட் மட்டும் கேட்டனா வெச்சுவாங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மெத்தடை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடி. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா அதை வச்சு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா அது வெக்டாரை வந்து மேக்னிடியூட டிவைட் பண்ணா அது டைரக்ஷன் யூனிட் வெக்டார் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஆக்சலரேஷன், ஒரு எலக்ட்ரான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணா ஆக்சலரேஷன் எப்படி, F is equal to ma ஃபார்முலா வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டயகிராமும் போடணும்.